ஓம் சாய்ராம். நாங்கள் இந்த மாதிரி ஷிரடிக்கு போகும்போது ஒரு அதிசயத்தை அப்பா செஞ்சார். அதை நான் உங்க கூட சொல்ல மறந்துட்டேன் சாய்ராம். நாம் எப்பயுமே துவாரகமால நைட்டில் தங்கியிருப்போம். நைட்டு கண்ணு முழிச்சிட்டு இருப்போம். என்ன என்னுடைய மனைவி நாங்கள் 2 பேருமே அங்கே உள்ள தங்கியிருப்போம். அப்படி தங்கியிருக்கும்போது தான் பாபா ஒரு பெரிய அதிசயத்தை செஞ்சார். நாய் உருவத்தில் பாபா வந்தார். எப்பயுமே துவாரகமாயி உள்ளே போகும்போது நாங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எல்லாரும் செப்பல் வெளியே கழட்டி விட்டுட்டு தான் போவாங்க. அது காலங்காலமாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியுங்க, நிறைய நாய்ங்க இருந்தது பார்த்தீங்கள்ல, காலங்காலமாக அப்படி தான் இருக்கும். ஆனால் எந்த நாயுமே இதுவரைக்கும் நான் பலமுறை போயிருக்கிறேன். யாருடைய செப்பலும் எடுத்துன்னு போனதா சரித்திரமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு நான் பார்த்த வரைக்கும் அந்த மாதிரி செப்பல் எடுத்துன்னு போனதே இல்லை. ஆனால் இந்த முறை நாங்கள் போகும்போது என்னுடைய மனைவி செப்பல் மட்டும் எடுத்துட்டு நேரா சாவடி வாசலில் போய் உட்காந்து அது எவ்வளோ அழகாக வச்சு பார்த்துன்னு இருக்கு பாருங்களேன். பார்க்கும்போதே அவ்வளோ அதிசயமாக இருந்தது. பாபா நாய் ஊர்வலம் வந்து நான் இன்றைக்கி சாவடியில் தூங்குறேன்றத அவ்வளவு அழகாக சொல்லி வச்சிருக்கிறாரு. இதை பார்க்கும்போதே அவ்வளவு சந்தோஷம். பாபாவை நாய் ஊர்வலம் காட்சி கொடுத்த பாபாவுக்கு கொடான கொடி நன்றிகள். நான் சொன்னேன்ல, பாத்தீங்க மனசு சொன்னிச்சு, நாய் தான் எடுத்துருக்கோம். நாய் கொடுக்க மாட்டியா ஷூவை? சாப்பாடு ஆயிட்டு கிழிஞ்சிச்சு. அது ஹோல்ஸ் இருக்கு, அது கடிச்சு கடிச்சு. அப்பா பாபா வந்து இப்போ பாபா இன்னைக்கு நைட் வந்து சாவடியில் தான் தூங்கியிருக்காரு. என்ன சாய், பாபா சாவடியில் தான் தூங்கியிருக்காரு. என்னை இங்கே தான் கூப்பிட்டுக்கிறாரு. அதான் என் செப்பலை இது தூக்கிட்டு வந்துடுச்சு. அப்படி தானே? டன், சூப்பர். ஆனால் எப்படி செருப்பு விட்டுட்டே போவேன் நான்.